எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி ஒரு அழைப்பை நான் பார்த்ததே இல்லை மக்களே. தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிற நிகழ்ச்சி ஒரு பகுதியில் நடந்திருக்கு. அதில் கலந்துக்கிட்ட புசி ஆனந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாவேகா கட்சி தொண்டர்களுக்கு மாநாடு அன்னைக்கு லீவு கொடுக்கல அப்படின்னா, என்ன முதலாளி எனக்கு 26, 27 என் தலைவன் மாநாடு வச்சிருக்காப்புல, அதுக்கு நீங்கள் லீவு கொடுக்கணும். லீவு கொடுக்கல அப்படின்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதுக்கு ஓனர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டேன், போனஸும் கொடுக்க மாட்டேன், நீ லீவு போட்டு போகிற, உனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா, நீ சம்பளம் கொடு இல்லை கொடுக்காம போ, இல்லை போனஸ் கொடு இல்லை கொடுக்காம போ, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. என் தலைவனை நான் போய் பார்த்தே ஆகணும், எதுவாக இருந்தாலும் என் தலைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்தனை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது முதலாளி, 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னோடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும், உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸை கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். ஏன்னு ஒரு மாநாட்டுக்கு அழைக்கிறவர் இப்படியே அழைப்பார்? ஒரு கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதை நீங்கள் தவறாக வழி நடத்துறீங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே இப்போ எழுந்திருக்கு இந்த ஸ்பீச்சை பார்த்த உடனே. யாருக்கு தெரியும் இப்படி பேசுனது இன்னும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அண்ணனுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு கூட தெரில. ஒருவேளை இதை கேட்டு விஜய் அண்ணனே கூட பொங்குனாலும் பொங்குவார், உன்னை கட்சியை வளர்க்க சொன்னால் போகிற போக்கில் நம்மளை முடிச்சுட்ருவீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது.